ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வீடியோவோட சைஸை குறைக்கிறது. அதாவது அதிக எம்பி இருக்கக்கூடிய வீடியோவோட சைஸை அதோட குவாலிட்டி மாறாமல் எப்படி நம்ம குறைக்கிறது. இப்போ நான் கூட இப்போ ரெக்கார்ட் பண்ணேன் அந்த வீடியோவோட சைஸ் பாருங்கள். பாருங்கள், இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள், இதோட வீடியோ சைஸ் வந்து 119. இதை வந்து நம்ம எப்படி குறைக்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து ஈஸியாக எந்த குவாலிட்டியும் மாறாமல் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து ஈஸியானா அவ்வளோ இதில் இதை யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் கற்றுக்கணும். இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த டவுன்லோட் கூகுளில் போய் நீங்கள் ஹேண்ட் பிரேக்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து ஃபைலுக்கு போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவங்களால உள்ள போனீங்கன்னா வாங்குறது இந்த மாதிரி விளம்பரம் ஆட்ஸ் நிறையா இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நான் கூட போகிறேன். ஹேண்ட் பிரேக் மூலமாக நீங்கள் ஈஸியாக வீடியோவை கன்வெர்ட் பண்ணலாம் வித்தவுட் சேஞ்ச் எனி குவாலிட்டி. அதோட குவாலிட்டி மாறாமல் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துருச்சு இந்த பேஜில். இது வந்து டவுன்லோடு அந்த பட்டன் அமைக்குங்க, கிளிக் பண்ணிட்டு வரும். என்னோட 64 பிட்டு, அதனால் 64 பிட்டு டவுன்லோட் வந்து 15 MB தான். உங்களது எத்தனை மேக்ஸ்னாலும் சரி, இந்த விண்டோஸ் 32 பிட்னாலும் இல்லை உபின்னாலும் சரி, நீங்கள் எதனா யூஸ் பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பட்டன் அமைக்குங்க. இப்போ டவுன்லோட் ஆகுது. நான் வீடியோ பாஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணுவோம். ரைட் கிளிக் கொடுத்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இன்ஸ்டால். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். எஸ், அந்த ஐக்கான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது வந்து ஹேண்ட் பிரேக். கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. வந்துருச்சு. பாருங்கள், லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு ஏற்றாப்புல இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 32 வெர்ஷன் ஆகுதுன்னா கொஞ்சம் ரொம்ப லோட் ஆகும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது. வந்து இந்த வீடியோவை தான் நான் இது பண்ண போகிறேன். 119 MB சோர்ஸில் போய் இப்போ நீங்கள் ஃபோல்டராக கூட செலக்ட் பண்ணிக்கலாம், நிறையா ஃபைல்னால். ஆனால் நான் எனக்கு வந்து ஒரு பார்ட்டுன்றனால ஒரு வீடியோ சிங்கிள் பாருங்கள். ஓகே, அந்த இப்போ வந்து இது வந்து எங்கே டெஸ்டினேஷன் எந்த இடத்துல சேவ் பண்ணணும், நான் இப்போ டெஸ்க்டாப்பே சேவ் பண்ண போகிறேன். யூடியூப்பில் சேவ் பண்ணுறேன். சேவ் கொடுத்துருங்க. இங்கே என்ன ஸ்க்ரீன் ரெசல்யூஷனை மாற்றிக்கலாம். இது வந்து அதை ரெக்கார்ட் செய்யப்பட்ட ரெசல்யூஷன். இப்போ நான் அதை மாற்றிடுவேன். 280.
மேலே ஸ்டார்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அது கீழே ப்ரிப்பேர் ஆகும், அப்புறம் கன்வெர்ட் ஆகும். வர்றேன். ம்